அவர் அதிலே குறிப்பிட்ட இன்னும் பல மேலதிகமான தகவல்கள் ஒலிவடிவில் வெளியிடவில்லை. விசாரணைகளை அடிப்படையாக கொண்டு ஒலிவடிவில் வெளியானவை விசாரணைகளுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கின்றது, விசாரணைகளுக்கு உட்பட்டு இருக்கின்றது. அதனையும் விட மிக ஆழமான மிக முக்கியமான விடயங்கள் ஒலிவடிவில் வெளியிடப்படவில்லை. எதற்கும் 15 பொய்ப்பெயர்களை எழுதித்தாருங்கள், அந்த பெயர்களை இராணுவ சம்பள பட்டியலில் சேர்த்து விடுகிறேன் என அவர் நம்பிக்கை கொடுத்திருக்கின்றார். சுரேஷ் சாலை அவர்கள் நம்பிக்கை கொடுத்திருக்கின்றார். பொய்ப்பெயர்களை எங்களுக்கு பொறுப்பான புலனாய்வு அதிகாரி முகமட்டுக்கு அனுப்பி இருக்கின்றார். அந்த காலப்பகுதியில் இந்த இராணுவ ஒட்டுக்குழுக்கள் அல்லது துணை இராணுவ குழுக்கள் பாராமிலிட்டரிக்கான மேற்பார்வையாளராக புலனாய்வு துறையின் சார்பிலே முகமட் தான் அந்த காலப்பகுதியிலே இவர்களை கையாளக்கூடியவர்களாக, சம்பள விவகாரங்களை பார்க்கக்கூடியவராக இருந்திருக்கின்றார். 2015 பொது தேர்தலுக்கு பின்னர் பிள்ளையானை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்கின்றார்கள். 4-5 மாதங்கள் தொடர்ச்சியான தடுப்பு காவல், யாரும் சந்திக்க முடியாத அளவில் பிள்ளையான் சிறையிலே அடைக்கப்படுகின்றார். அதன் பின்னர் 5 மாதங்களின் பின்னர் அசாத் மௌலானா ஒருவாறாக சந்திப்பதற்கான சட்டத்தரணியூடாக அனுமதியை பெற்று அவர் செல்லுகின்றார். பிள்ளையனுடைய சட்டத்தரணிகளை ஏற்பாடு செய்வதில் அல்லது அவருக்கான வழக்குகளை கொண்டு செல்வதில் ஜனாதிபதி சட்டத்தரணிகளை பசில் ராஜபக்ச தயார்படுத்துகின்றார். பிள்ளையான் அவர்கள் சிறையிலே சந்திக்க சென்ற சம்பவம் தொடர்பில் அசாத் மௌலானா கருத்துக்களை பகிர்ந்து கொள்கின்ற போது இந்த ஒரு தகவலை பகிர்ந்து கொள்கின்றார். அவர் மிகவும் விசாலமான ஒரு அறையில் இருந்தார். அவர் அங்கு இருக்கின்ற போது அவருக்கான கை தொலைபேசியை சிறை காவலர் ஒருவர் ஊடாகத்தான் தான் உள்ளுக்கே அனுப்பியதாக. யார் அந்த சிறை காவலர்? பிள்ளையானிடம் கை தொலைபேசி எடுத்து சென்ற சிறை காவலர் தொடர்பான விசாரணைகளும் இப்போது நடைபெற்று இறுதிக்கட்டத்தை அடைந்திருக்கின்றது. அது ஒரு புறம் இருக்க, இன்னும் விடயம் பிள்ளையானால் அசாத் மௌலானாவிடம் கூறப்படுகிறது. சைனி மௌலவி என்று அழைக்கப்படும் தற்கொலை குண்டு தாக்குதலை மேற்கொண்ட சஹரானினுடைய சகோதரரை தான் சந்திக்க வேண்டும் என்று பிள்ளையான் கேட்கின்றார். அதற்குரிய ஏற்பாடுகள் சந்திப்பதற்கு வழங்கப்படுகின்றது. சந்தித்த பின்னர் பிள்ளையான் கூறுகின்றார், இவர் கொஞ்சம் விஷயகாரன் தான் என்று அசாத் மௌலானாவிடம் கூறியதாக அசாத் மௌலானாவின் வாக்கு மூலம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றது.